அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜென் துறவியிடம் நிறைய மாணவர்கள் ஜென் தத்துவங்களை கற்றுக்கிட்டு வராங்க. அதில் ஒரு மாணவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வக்கோளாறு. அப்புறம் திடீர்னு நடு ரோட்டில் நின்றுட்டு தியானம் பண்ணிகிட்ருக்கிறாரு அந்த மாணவன். ஜென் துறவிக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தியானமெல்லாம் பண்ணி முடித்த பிறகு, ஏன்பா நடு ரோட்டில் நின்றுட்டு தியானம் பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு, குருவே நான் சீக்கிரம் புத்தர் ஆகணும், இப்போ நான் புத்தர் ஆகிட்டே இருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் நான் புத்தர் ஆயிடுவேன், உங்களை விட எனக்கு ஞானம் அதிகமாக கிடச்சிரும், அதனால் எங்கே வேணாலும் நான் தியானம் பண்ணுவேன், என்னால் எங்கே வேணாலும் பண்ண முடியும், அதனால தான் நடு ரோட்டில் இன்னும் கூட என்னால் பண்ண முடியுது, என் கவனம் சிதறவே இல்லை பாருங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்புறம் அந்த குரு கீழே அந்த கல்லை தூக்கி போட்டு விளையாண்டுருக்குறாப்புல. கல்லை மேலே தூக்கி போடுறது பிடிக்கிறது, மறுபடியும் திரும்பி இந்த கல்லை மேலே தூக்கி போடுறது பிடிக்கிறது. சின்ன கல் தான். அப்புறம் இந்த இவனுக்கு ஒன்றுமே புரியல, அந்த சீடனுக்கு. என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க நீங்கள் பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியலையே, வியப்பாக இருக்குதே. இல்லை, இந்த கல்லை நான் தூக்கி போட்டே இருந்தேன்னா இந்த கல் வைரமாக மாறிடும் அப்படின்னு அந்த குரு சொல்கிறாப்புல. உடனே இந்த சீடனுக்கு ஒன்றுமே புரியல, எப்படி அது மாறும் அப்படின்னு கேட்டதுக்கு குரு சொல்கிறாப்புல, நீ நடுவழியில் நின்று தியானம் பண்ணி ஒரு சாதாரண சிஷியனாக இருக்கிற நீ புத்தரே ஆகலான்னு நினைக்கும் போது இந்த கல் வைரமாகாதா அப்படின்னு கேட்ட பிறகு தான் இந்த சீடனுக்கு தன் தவறு புரியுது. எதுவுமே ஈஸியாக கிடச்சிடாது. 2 நாளில் ஒரு சீடன் துறவியாக முடியுமா? அதுக்கு அமைதியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், நிறையா கற்றுக்கணும், காலம்தான் அதற்கு பதில் சொல்லும். நம்மளும் சில பேர் அப்படித்தான், சீக்கிரம் பண்ணிடணும், சீக்கிரம் முன்னேறிடணும், சீக்கிரம் சம்பாரிச்சிடணும், சீக்கிரம் பண்ணணும், சீக்கிரம் வீடு கட்டணும், சீக்கிரம் 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 மேலே போயிடுறோம். அதுதான் நடக்குது. இருக்கிற நோயெல்லாம் சீக்கிரம் வாங்கிக்கிறோம், அதுதான் நடக்குது. நிம்மதியாக தூங்கணும், சமணம் போட்டு உட்காந்து சாப்பிடணும், குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நிம்மதியை தேடணும், மீதியெல்லாம் தானாக வரும். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.